பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கணுமா, எனக்கு அது மிகுந்த அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதலமைச்சரை கேட்டால் நீ அங்கே கேளுங்கன்னு மத்திய அரசு சொல்கிறாரு. அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும்னு ராமதாஸ் கேட்டிருக்கிறாரு. ராமதாஸுடைய இந்த பேச்சு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா, இல்லை அரசியலுக்கான ஒரு இவ்வளோ காலம் அரசியல் நாங்கள் செய்துட்ருக்கோம் இதுக்காக தான் இடஒதுக்கீட்டுக்கான அந்த விஷயமா? இல்லை, அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூக நீதி பேரில் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. அதுக்காக ஒரு உழைக்கிறாரு. கடந்த 40 வருஷங்களாக உழைச்சிட்ருக்காருன்றதில் அதில் நமக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் கிடையாது. அந்த ரொம்ப பிற்பட்ட நிலையில் இருக்கிற வன்னியர்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி சமூகத்தில் யார் யார் என்னென்ன பாப்புலேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த ஒதுக்கீடு கொடுக்கணுன்ற ஒரு பாலிசியை அவர் சொல்கிறார். அதுவும் கரெக்ட் தான் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது அவருடைய நோக்கத்தை நம்ம சந்தேகிக்க முடியாது. ஆனால் அரசியலுக்கு ஏற்றபடி தன்னுடைய ஸ்டாண்டை அப்பப்போ மாற்றிக்கிறார் இல்லையா, அதுதான் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்குறோம். இப்போது அவர் சொல்கிற 10.5 எப்படி வந்தது? 21ஆம் வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி 1 மணி நேரத்தில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த 10.5 அனௌன்ஸ் பண்ணுறாரு எடப்பாடி. அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதன் மூலமாக அவர் சேலத்தில் எல்லா தொகுதியும் வின் பண்ணார். அது அவருக்கு அட்வான்டேஜாக இருந்தது. அங்கே கவுண்டர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. மற்ற இடத்துல பெரிய அளவுக்கு அது கை கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அதுக்கு அவங்க தான் ஆர்டர் போட்டாங்க. ஃபார்மலாக அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க தான் ஆர்டர் போட்டாங்க. 10.5 ஆர்டர் போட்டது அவங்க தான். ஆக்சுவலாக அந்த ஆர்டரை தான் சேலஞ்ச் பண்ணாங்க கோர்ட்டில். அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா வேணும். வன்னியர்கள் எந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்காங்க, இல்லை நீங்கள் இந்த எம்பிசி கொடுத்துருக்கீங்களா, 20 வருஷமாக கொடுத்துருக்கீங்க 89லேருந்து, அதில் வன்னியர்களுடைய நிலைமை என்ன? அவங்க ஒரு காஸ்ட் மட்டுமே ஒரு ஜாதியை பிற்பட்டோர் பட்டியலில் இடம்பெறத்துக்கான ஒரு விஷயமாக நாங்கள் கருத முடியாது. அவங்க எவ்வளோ தூரம் சமூக கல்வியில் பிற்பட்ட நிலையில் இருக்காங்க, கொடுத்த இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு, 20% எம்பிசி கொடுத்தது எந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு டேட்டாவோட வாங்க அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. ஸோ அதுதான் அவங்க கேட்டாங்க. அதுக்காக அந்த கேஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் பெண்டிங்காக இருக்குது. இன்னும் அதுக்கு நடுவில் தான் அந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு வருது. எந்த இடத்துலையுமே ஜாதிவாரி கணக்கீடு எடுத்தால் தான் 10.5 கொடுப்போம் அந்த மாதிரி விஷயம் சொல்ல. ஒரு இடத்துல இது மாதிரி சொல்கிறார் டாக்டர் அன்புமணி என்ன சொல்கிறார், ஒரு இடத்துல 69% இடஒதுக்கீடை காப்பாற்றுறதுக்கே நமக்கு ஜாதிவாரி இடஒதுக்கீடு எடுக்கணும் அப்படின்றார். பட் ஜாதிவாரி இடஒதுக்கீடு ஏற்கனவே அதில் 2 விதமாக இருக்குது. ஜாதிவாரி இடஒதுக்கீடு சர்வேன்னு ஒன்று இருக்குது. அந்த சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். சர்வேன்றது ஒரு பர்சன் டு பர்சன் எடுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு ரேண்டமாக எடுக்கிற விஷயங்கள் தான் சர்வேவாக போகும். அது இண்டிவிஜுவல் எடுக்கிறது கிடையாது. சென்சஸ் ஆக்ட் 1948 படி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரை எனுமரேட் பண்ணும்போது தான் என்கிட்ட கேட்பான், உங்களுக்கு என்ன, உங்கள் பேக்வேர்ட்னஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட கல்வி வசதி, உங்களுடைய பொருளாதார வசதி, உங்களோட வாழ்வாதாரம் என்ன இருக்குது, ஏது இருக்குது, கடந்த காலத்துலேயே நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன உதவித்து, உங்கள் வீட்டில் என்ன ஆடம்பர பொருள் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்கள் டிவி வச்சுருக்கீங்களா, இல்லை ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய தரம், வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பல விதங்களை பார்த்து தான் அந்த எனுமரேட் பண்ணி பேக்வேர்ட்னஸ் எடுப்பாங்க. அது நீங்கள் சர்வே பண்ணி எடுக்க முடியாது. இப்போ பீகாரில் எடுத்த விஷயம் ஹைகோர்ட்டில் அடி வாங்கிடுது. ஆக்சுவலாக அது சர்வே எடுத்தாங்க. இப்போ நீங்கள் 69% இடஒதுக்கீடுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா அந்த சென்சஸ் 21 எடுக்க வேண்டிய சென்சஸ் கோவிட்னால தள்ளி போயிடுது. இன்னும் அவங்க 26 தான் எடுக்க போகிறாங்க. அதனால் அந்த சென்சஸ் எடுத்த பிறகு தான் கொடுக்க முடியும் அப்படின்றது பாயிண்ட், இவங்களுடைய பாயிண்ட். அது மத்திய அரசு தான் எடுக்க முடியும், நாங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா சென்சஸ் ஆக்ட் 1948 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மத்திய அரசு தான், அதுக்கான இது எங்களுக்கு கிடையாது. ஸோ உண்மையிலேயே ஒரு ராமதாஸ் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. கொஞ்சம் இதை நிதானமாக அவர் அணுகணும். ஸ்டாலினை பார்க்குறது அவமானமாக இருக்குன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெயலலிதாவே 3 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் உங்களை அப்புறம் தான் பார்த்தாங்க ஜெயலலிதா. அப்படிலாம் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களை நீங்கள் சொன்னால் உங்களை கூப்பிட்டு பார்க்குற லெவலில் உடனே அந்த லெவலில் தான் இவர் ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் ஜெயலலிதா மாதிரி காக்க வைக்க வேண்டிய அவசியம்லாம் அவருக்கு இல்லை. உங்களை உடனே கூப்பிட்டு பார்ப்பாரு, உங்களை பார்க்கணும்னு நீங்கள் விரும்பினா பார்ப்பாரு அவர். ராமதாஸ் இந்த அளவுக்கு முதலமைச்சரை பார்க்கறது அவமானம். உன்னை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னால் நீங்கள் அங்கே போய் சொன்னால் எதுக்கு முதலமைச்சர் பதவினா, ஒரு கூட்டணியில் இருக்க பாஜகவை இவங்க அணுகி நீங்கள் தான் மத்தியில் இருக்கீங்க, கூட்டணி இருக்கும், இந்த ஜாதி அதான் கேட்குறேன். அந்த குரல் உங்களால் ஏன் கொடுக்க முடியல மத்திய அரசை பார்த்து?
ஏங்க சென்சஸ் ஆக்ட் 1948 நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 21 சென்சஸ் எடுக்கவே இல்லை, நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ இந்த பீரியடில் ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் 26 வரையும் காத்துட்ருக்கீங்க, உடனே ஆரம்பிங்க, நாடு முழுக்க சென்சஸ் ஆரம்பிங்க. இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா 1 இயர்க்குள்ளே முடிஞ்சிடும் அது, ஏன் ஆரம்பிங்க? அப்போ கோர்ட்டில் சொல்லிக்கலாம்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு போயிட்டுருக்கு, இது முடிஞ்சப்பறம் தான் உங்களுக்கு குவான்டிஃபைட் டேட்டா எல்லாம் கொடுப்போம் நாங்கள், அதுவரையும் இந்த கேஸை தள்ளி போடுங்கன்னு சொல்லலாம்ல. ரெண்டாவது 69% இடஒதுக்கீடு எப்படி சார் ஆபத்து வரும்? இது கொடுத்தது வந்து 94லேருந்தே வந்துட்டு இருக்கு சார். 69 94ஆம் வருஷம் ஜெயலலிதா அப்போவே கொடுத்துட்டாங்க, முதல் டேர்ம்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ தானே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம்லாம் கொடுத்தாரு, அதுலேருந்தே வந்துட்டு இருக்கு. 94லேருந்து இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இதுவரையும் சுப்ரீம் கோர்ட்னால் இதை எதாவது பண்ண முடிஞ்சுதா? ஏன் பண்ண முடியாது? ஏன்னா 76வது அமெண்ட்மெண்ட் படி இது வந்து பார்லிமெண்ட்டில் 2 சபையிலையும் நிறைவேற்றப்பட்டு அரசியல் சட்டத்தில் 9வது ஷெட்யூலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதே பிஜேபி, இதே காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. சுப்ரீம் கோர்ட்னால ஒன்றுமே பண்ண முடியல இத்தனை வருஷம். அவங்க சொன்ன ஒரே கட்ட பஞ்சாயத்து என்னன்னா, 69 நீங்கள் கொடுத்துட்டீங்க 50க்கு மேலே, அதனால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 19 சீட்டை பொது பிரிவில் அதிகமாகிட்டே போங்க, அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களே தவிர இந்த 69 அவங்களால எடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து அதுதான் உண்மை. அதனால் 69 போயிடுன்னு சொல்ல முடியாது. 76வது அமெண்ட்மெண்ட் சார், சட்ட திருத்தம், அரசியல் சட்ட திருத்தப்படி 9வது ஷெட்யூல் இருக்குது சார். அது எப்படி எடுக்க முடியும்? இப்போ அன்புமணி எப்படி இதெல்லாம் பேசுகிறாரு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் பாயிண்ட் ஜெயலலிதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பண்ணிட்டு தான் போயிட்டாங்கன்றதான் உண்மை. இப்போ உண்மையாக அந்த 10.5% இடஒதுக்கீடுன்றது சமூக நீதிக்காக ஒரு போராடினாரு, எல்லாம் நமக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சாலும் இதில் மேம்போக்காக இன்னொரு பக்கம் இதில் ஒரு அரசியல் இருந்தால் கட்சிக்கு அது உதவுன்றதுனால தான் மாநில அரசை மையப்படுத்தியே இது பேசுகிறாங்களா, இல்லை மத்திய அரசை நோக்கி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியது அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின் போது ஏன் அதை நாடலை அப்படின்ற ஒரு பாஜகவை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க அவங்க. அன்புமணிலாம் அவருக்கு ஏதாவது கேஸ் பெண்டிங்காக இருக்கும், அதனால் பயப்படுறாருன்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்த முடியும். நீங்கள் அமித்ஷாவை பாருங்கள், போய் பார்த்து மனு கொடுங்க இங்கேருந்து, இல்லை பிரைம் மினிஸ்டரை பாருங்கள், சென்சஸ் உடனே எடுங்க சார் சொல்லுங்கள், எடுத்தீங்கன்னா இல்லை இன்னொன்று பண்ணுங்கள். 2011 வந்து சமூக பொருளாதார இடஒதுக்கீடு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சென்சஸில் எடுத்துட்டாங்க. அதை வந்து எடுத்து 2013 ஃபைனலைஸ் பண்ணும்போது 2014 ஆட்சி வந்துடுச்சு. அதை வந்து வெளியிடாத வச்சுருக்காங்க பாஜக கவர்மெண்ட். என்னன்னு கேட்டால் அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன குறைபாடுகள்ன்றதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்னாங்க, வெளியிடலைன்றது உண்மை. அப்போ அதையாவது வெளியிட வற்புறுத்துங்க, அதில் இருக்கிற குறைபாடுகளை சரி பண்ணி வெளியிட வற்புறுத்துங்க, என்ன குறைபாடுன்னு பாருங்கள், அதையாவது செய்யுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்துட்டு உங்களால் அங்கே செய்ய முடியல, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிறதுக்கான சட்ட அனுமதியே அங்கே இல்லாத போது எப்படி அவங்க செய்வாங்க? ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பாஜகவை கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, அவ்வளோதான். விக்கிரவாண்டி எலெக்ஷனில் தோத்தாச்சு, அவங்க 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 ஓட்டர்ஸை வந்து திசை திருப்பணும், அதனால் ஏதோ ஒரு வேலையை அவர் செய்கிறாரோ டாக்டர் செய்கிறாரோன்ற பாயிண்ட் தான் நமக்கு தோணுது. நீங்கள் அரசை நீங்கள் இந்த உண்மையிலேயே நீங்கள் ஒரு சமூக போராளின்றது உண்மையாக இருந்தால் எந்த கதவை தட்டினா எந்த கதவு திறக்கும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் வந்து திறக்காத கதவை தட்டிருந்தீங்கன்னா அதில் என்ன லாபம் இருக்குது? ஆக்சுவலாக பாஜக கதவை தட்டுங்க, டெல்லியில் போய் அதை தரங்க, அது கூட நெருக்கமாக இருக்கீங்கல்ல, 25 எம்பிக்கள் கொடுத்துருந்தா ஃபண்ட்ஸ் வாங்கி தருவோன்னு தைரியமாக சொல்கிறாருல்ல அன்புமணி. அப்போ ஏன் வந்து இதை பண்ண முடியாது அவங்களால? அவ்வளோ தூரம் தைரியமாக சொல்கிற அன்புமணியினால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே ஆரம்பிங்க சாமின்னு சொல்லக்கூடாது, அங்கே போயிட்டு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? அதனால் சும்மா தேவையில்லாமல் வந்து மாநில அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தை தான் வந்து கையில் எடுத்திருக்காரு டாக்டர் என்பது என்னுடைய கருத்து. மின் கட்டண உயர்வை எதிர்த்து தேமுதிக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் செய்தியாளர்கிட்ட பேசும்போது பிரேமலதா விஜயகாந்த், முதலமைச்சர் வேட்டி சட்டை தான் அணியணும், ஆனால் அவர் பேண்ட் சட்டை அணிஞ்சிருக்காரு, ஏன்னு சொன்னால் அவரில் கையில் நடுக்கம்லாம் இருக்குது, அதனால் பேண்ட் பாக்கெட் உள்ள கை விட்டுக்கிட்டு போனால் நடுக்கம்னு தெரியாது அப்படின்னு ஒரு சமூக வலைதளில் கடுமையான உடல்நிலை குறித்து பேசியது விமர்சனங்களை எழுப்பியிருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் பேசுனது தவறான ஒரு கண்ணோட்டமா, இல்லை அரசியல் முதிர்ச்சியின்மையா? ஏதாவது இந்த ஹெட்லைன்ஸ் கிராபிங்னு ஒன்று இருக்குது. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த சேனல்லையோ இல்லை பத்திரிகைலையோ பேர் வரணுன்ற அந்த அந்த அர்ஜி இருக்கு இல்லையா, அதனால் ஏதாவது ஒன்று பேசினா அண்ணாமலைக்கு அந்த வியாதி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி வியாதி இவங்களுக்கும் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும். நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், கொள்கை அளவில் விமர்சிக்கலாம், கருத்துக்கள் அடிப்படையில் விமர்சிக்கலாம், செயல்பாடுகள் அளவில் விமர்சிக்கலாம், பல விதங்களில் விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு மனிதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அவர் வந்து கை நடுங்குது, பேக்கெட்டில் கை விடுறாரு, பேண்ட்டு போடுறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து வேஷ்டி சட்டை போடணும், எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கான் ஒரு சீஃப் மினிஸ்டர் வேஷ்டி சட்டை தான் போடணுன்ட்டு? ஏதாவது சட்டம் இருக்கான்னு? ஏதாவது அவங்கவுங்களுக்கு என்ன வசதி இருக்கோ ஒரு நாகரிகமான ஒரு ட்ரெஸ்ஸை டீசெண்டாக போடுறாங்க.
அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் அவருக்கு பேண்ட் சௌகரியமாக இருக்குது போடுறாரு, கட்சி கூட்டத்துக்கு வேஷ்டியை கட்டின்னு போவார், அவருடைய இஷ்டம் அது. அதை நீங்கள் ஒரு குறைபாடாக நீங்கள் விமர்சனமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நாகரிகமாக பேசலை. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மூன்றாந்தர பேச்சாளர் மாதிரி தான் பிரேமலதா பேசுகிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் இல்லாத போது திமுக தரப்புலேருந்து அவரை பற்றி எந்த விதமான விமர்சனமும் வைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அவர் இறந்து போன போது அவருக்கு வந்து உடல் அடக்கத்துக்கு அரசு மரியாதையெல்லாம் அவங்க பண்ணினாங்க. அவங்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்திட்டு தான் போனாங்களே தவிர எந்த விதத்துலேயும் வந்து விஜயகாந்த் உடல்நலம் இல்லாத போது பண்ணலை. ஆனால் ஜெயலலிதா கூட விஜயகாந்தை கண்ணாபின்னான்னு விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் வந்து கலைஞர் சைட்லேருந்து அவ்வளோ மோசமான அவரை வந்து விமர்சித்து, அதுவும் உடல்நலம் சரியில்லாத போது விமர்சனம்லாம் பண்ணலை. அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அவசியம் வந்து இது தேவையில்லாமல்? இது வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு தரம் தாழ்ந்த பேச்சாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு தமிழ்நாடு அரசியலை வந்து ரொம்ப கீழ்மட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு பேச்சு வந்து பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது வந்து தேவையில்லாத விஷயம். எவ்வளோ மின்கட்டண உயர்வை பற்றி பேசுங்க, அது தாராளமாக விமர்சிங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பேசுங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில். நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு, தரம் தாழ்ந்த பேச்சு, தமிழ்நாடு அரசியலை இன்னும் சீரழிக்கிற பேச்சு, இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து விமர்சிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி பேசினா வந்து பிரேமலதா அரசியல், தமிழ்நாடு அரசியல்லையே வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து ரோலே இருக்காது. அந்த மாதிரி மக்கள் அவங்கள வந்து ஓரங்கட்டி வச்சுருவாங்க. ஆக்சுவலாக மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல்ல தமிழகத்துக்கு வஞ்சித்து விட்டது, தமிழகத்தை வஞ்சித்து விட்டது. தமிழ்நாடு என்ற பேரே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நிதி கொடுக்கல அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. போராட்டம்லாம் திமுக அறிவித்து நடத்திட்டு இருக்கு. முதலமைச்சர் சொல்லியிருக்கும் போது என்ன சொன்னால், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு இருக்கும்னு அவங்களுடைய கொள்கையை திணிக்கிறாங்க. மாணவனுடைய படிப்பை பற்றி அக்கறை இல்லை, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலை சிரமமாகும், அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றாரு. இது போக வந்து ரயில்வே திட்டத்துக்கு நிதி இல்லை, நம்ம விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு இடம் எடுப்பதுலேருந்து அனைத்தையும் தமிழ்நாடு அரசே நிதி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்கிறதன் மூலம் அரசுக்கு ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தினா, திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை உண்டாக்குனா, ஒரு திமுக அரசாங்கம் மீது ஒரு விமர்சனம் ஏதும், மக்கள் மீது ஒரு மக்களுக்கு ஒரு கோபம் வரும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் செயல்படுறாங்களா பாஜக அரசுன்னு ஒரு கேள்வி எழுது. பாஜக ரெண்டு விதத்தில் அவங்களுடைய பொலிட்டிக்கல் மிஷனை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஒன்று திமுகவை நோக்கி இடி, சிபிஐ அந்த மாதிரி விஷயங்களை ஏவி விடுறது ஒன்று, இன்னொன்று வந்து இது மாதிரி நிதி கொடுக்காத வஞ்சிக்கிறது ஒன்று. இன்ஃபேக்ட் மூணாவது வந்து கவர்னர் மூலமாக பிரச்சனை உண்டாக்குறது. 2 இல்லை 3 ஆக்சுவலாக. கவர்னர் மூலமாக பிரச்சனைகளை உண்டாக்குறது, மசோதாக்களுக்கு கட்டையை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மொத்தத்தில் திமுக கவர்மெண்ட் செயல்படக்கூடாது பண்ணணும். அதுக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி தரணுன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. இந்த நிதி கொடுக்காதது வந்து நிச்சயமாக வந்து ஸ்டாலின் சொல்கிறது வந்து ஓரளவு சரிதான். இப்போது தமிழ்நாடு, தமிழ் என்ற பெயரே இடம்பெறலை பட்ஜெட்டில் அப்படின்னா அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுவரையும் பட்ஜெட் படிச்சுட்டு வந்த பல காலத்தில் நீங்கள் இதை திருக்குறளை கோட் பண்ணுறீங்க, தமிழ் இலக்கியங்கள்லேருந்து ஏதாவது கோட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க நீங்கள். அது இந்த வாட்டி எதுவுமே நீங்கள் கோட் பண்ணல, தமிழ்நாடுன்ற பேரும் இடம்பெறலை. சரி, தமிழ்நாடுன்ற பேர் இடம்பெறலைன்னா அதை பற்றி கூட விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க, அந்த 2 கட்சிகளும் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் உங்கள் ஆட்சி கண்டினியூ ஆகுன்ற லெவலில் 2 மாநிலத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் கவனிப்போடு நீங்கள் நிதிகளை ஒதுக்கினீங்கன்னா, அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் என்ன அவங்களாம் வந்து அவங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்களாம் வந்து ஃப்ரீயாக வந்து வந்துட்டாங்களா? எம்பியாக வந்துட்டாங்களா? அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாநில முதல்வரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த கவர்மெண்ட்டும் மக்களால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தானே. அப்போது அதுக்கு வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் வந்து நீங்கள் எல்லா மாநிலங்களையும் ஈக்குவலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. சரி, இல்லைங்க ஆந்திராவும் பீகாரும் ரொம்ப பிற்பட்ட நிலையில் இருக்குது, அதான் கொடுத்துருக்கோண்ணா. சரி, ரைட்டு, ஒத்துக்கிறோம். 10 வருஷமாக அது ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல? இந்த வருஷம் மட்டும் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? 10 வருஷமாக அது கண்ணுக்கு தெரியல. 2016 இதே நாயுடு உங்களை விட்டு ஏன் போனார்? சிறப்பந்தஸ்து கொடுக்கலன்னு தானே போனார். அதுக்கப்புறமும் நீங்கள் கொடுக்கலல்ல. பீகாரில் நிதிஷ்குமாரோட நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சிருக்கீங்கல்ல, அப்போவும் நீங்கள் கொடுத்தீங்களா? அப்பவும் கொடுக்கல, இப்போ தானே கொடுக்கல, ஏன் கொடுக்குறீங்க? இது கிளியர்லி பாலிட்டிக்ஸில் உங்கள் நாற்காலியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பண்ணுற வேலை. அதனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இங்கே ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக 2 மாநிலத்தை வச்சு ஒரு 60,000 கோடி ஒரு மாநிலத்துக்கும், இன்னொரு மாநிலத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 15,000 தலைநகருக்கும், அப்புறம் இன்னும் வேறு பல விஷயங்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ன்றீங்க, பிற்பட்ட மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுன்றீங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும், ஏது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள்.
இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த 2 மாநிலங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் உங்கள் ஆட்சியை ஆதரிக்கிற அல்லது அவர்கள் ஆதரித்தால் தான் உங்கள் ஆட்சி நடக்கும் என்கிற நிலையில் நீங்கள் அதை பண்ணும்பொழுது தான் இதில் ஒரு அரசியல் தெரியறதுனால தான் இவ்வளோ எதிர்ப்பு வருது. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லாமல் நீங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குற விஷயங்கள் அவங்களுக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சிறப்பு அந்தஸ்து கேட்டவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி போட்டிருக்கீங்க. அதில் அவங்க திருப்தி அடைஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க உண்மையாக அவங்க திருப்தி அடைஞ்ச மாதிரி அவங்க திருப்தி அடைஞ்சாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். அந்த 2 முதல்வர்களும் திருப்தி அடைஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போது இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்டர்னேட்டாக வேறு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை. அதனால் இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க பேசாமல் போகிறாங்க. நீங்கள் சிறப்பு அந்தஸ்துன்னா அது வேறு விஷயம், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொன்று, மம்தா பானர்ஜி அதாவது பாஜகவுக்கு எதிர் அரசியல் செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்க முதலமைச்சர்களில் மம்தா பானர்ஜி மட்டும்தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு எனக்கு அனுமதிக்கல, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி பீகார் வேற வழி இல்லை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்றது கூட அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம? கண்டிப்பாக சார். இப்போ தமிழ்நாட்டுக்கே பாருங்களேன், மெட்ரோவுக்கு வந்து 61,000 கோடி தேவை. 12,000 கோடி மாநில அரசோட ஃபண்ட்ஸோடு தான் போயிட்டுருக்கு. பார்லிமெண்ட்டில் மந்திரி என்ன சொல்கிறாரு, மத்திய மந்திரி, இந்த ஸ்கீமை பற்றி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்தினால் எந்த அளவுக்கு திருப்பி நமக்கு ரிட்டர்ன் வரும், லாபம் வரும், அந்த வயாபிலிட்டியெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமாக தான் போயிட்டுருக்குன்னா இப்போ என்டையர் 61,000 கோடி ரூபாய் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக? சரி, அதை விடுங்க. ஏதாவது ஒரு புதிய ரயில் திட்டம் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பரந்தூர் உட்பட பல விஷயம் இருக்குது. எதுக்குமே நீங்கள் நிதி ஒதுக்காத போது, மதுரை, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் எதுக்குமே நிதி ஒதுக்காத இருந்தபோது, வெள்ள நிவாரணம் 31,000 கோடி கேட்டதுக்கு நீங்கள் 300 கோடி கீழே தான் கொடுத்தீங்க. நீங்கள் பீகாருக்கு 11,500 கோடி வெள்ளத்துக்குன்னு கொடுத்துருக்கீங்க. அவங்க கேட்டது எவ்வளோ, நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ? தமிழ்நாடு கேட்டது எவ்வளோ, நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் 1,00,000 கோடி ரூபாய் கேட்டாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய பணமே அவங்க கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, மம்தா, நான் நிதி ஆயோக்கு போய் அங்கே சிங்கத்தின் கோட்டையிலேயே சந்திப்பேன்ற மாதிரி அங்கே போனாங்க. அங்கே போய் நான் குறைகளை சொல்வேன்னாங்க. போன இடத்துல இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு நிதி கொடுக்கலன்னு ஆரம்பித்தோன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. உடனே இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இது வந்து சரி, இப்போ இங்கே இருக்கிறவங்க பல பேர் ஸ்டாலின் போயிருக்கணும், போய் அங்கே போய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிட்டு, சில அரசியல்வாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் போயிருந்தாலும் அவருக்கும் இதாக நடந்திருக்கும். ஆக்சுவலாக மைக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க உடனே. அதனால் வந்து இவங்க மம்தா போனதுக்கு அதே தான் நடந்திருக்கு, மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. முந்தி திட்ட கமிஷன் இருந்தபோது அவங்க வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குற அதிகாரம் அவங்ககிட்ட இருந்தது. இதுக்கு வந்து கொள்கைகளை வகுக்கிற அதிகாரம் தான் இதுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை வாட்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் தான் அவங்ககிட்ட இருக்குது. இவங்களால ஃபண்ட்ஸ் கொடுக்குற அதிகாரம் வந்து இந்த நிதி ஆயோக்கு இல்லை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்த பாரதம் 2047 அதுக்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க தான் இன்றைக்கி நிதி ஆயோக்கு அந்த கான்செப்டில் தான் கூட்டியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து நிதியை பற்றி சொன்னோம்னா மைக் ஆஃப் பண்ணி, ஏன்னா என்ன அவங்க சொல்லுவானுங்க, இது அதுக்கான பிளேஸ் இல்லை, இது நிதி சம்மந்தப்பட்ட இது பேசுறதுக்கு இல்லை, அதுதான் ஆஃப் பண்ணிட்டோன்னு கூட சொல்லுவானுங்க. இப்போ நாளைக்கு சொல்லுவாங்க, இன்றைக்கி சாயந்தரம் போய் பிஜேபி ஆரம்பிச்சிடுவானுங்க, இல்லை நாங்கள் ஆஃப் பண்ணல, எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு கதையை விடுவாங்க வச்சுக்கோங்க. மொத்தத்தில் வந்து மம்தா போன காரியம் நடக்கலை, வெளில வந்துட்டாங்க, அதான் விஷயம். ஸோ இவங்க வந்து எதுக்கும் ரெடியாக இருக்காங்க. பாஜக எதிர்கட்சிகளை பற்றிலாம் கவலையே படலை. அவங்க நாற்காலியை காப்பாற்றணும்னா அவங்க எந்த அளவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன, பிஜேபிக்கு எப்படிடா இந்த நிதிஷ் நாயுடு 2 பேர் பார்ட்டியை ஓட்டையை பிரிக்கிறது எப்படி, அதை பிளவுபடுத்துறது எப்படி, அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளே எப்படி மெஜாரிட்டி வருது, அதுக்கான வாய்ப்பை எப்போ உருவாக்குறது, இவங்களை நம்பி எத்தனை நாள் நம்ம கடத்த முடியும் அப்படின்னு தான் அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கும் தெரியும் அவன் ஏதாவது பண்ணுவான்ட்டு. அதனால் இவங்களும் வந்து அந்த மாதிரி சூழல் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இவங்களை ஏதாவது பண்ண முடியுமான்னு இவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இதாக தான் இருக்காங்க, கூட்டணியாக தான் அவங்க அதில் இருக்காங்க. ஒருத்தருக்கால ஒருத்தர் எப்போ வர்றதுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கில்லேடியாக பிஜேபி அவங்க ஒரு உயர்மட்ட குழு ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 3-4 பேர், ஆர்எஸ்எஸ், அதானி ஃபேமில் ஒருத்தன், அம்பானி ஃபேமில் ஒரு 4-5 பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக என்டிஏல இருக்கிற எம்பிஸ், அப்புறம் நாயுடு நிதிஷ் பக்கம் இருக்கிற எம்பிஸ் இண்டிவிஜுவலாக அவங்கள அப்ரோச் பண்ணி, உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் தேவையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுறோம், நீங்கள் வந்து சரியான நேரத்தில் எங்களுக்கு தேவையான நேரத்தில் எங்களுக்கு வந்து எங்ககிட்ட வாங்க, அதுவரையும் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் கவர்மெண்ட்லேயே எல்லாம் செய்கிறோம், பணம் வேணால் பணம் வாங்கிக்கோங்கன்னு அவங்கள தனியாக கவர் பண்ணுற வேலையும் செய்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நிதிஷ் நாயுடுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது எந்த நேரத்தில் இந்த கூட்டணியில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது. என்னென்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு நம்பர்ஸ் இல்லாதனால, அதனால் 272 ரீச் பண்ண முடியாத லெவலில் இருக்கிறதுனால இவங்க வந்து நம்ம வெளியில் போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு அமைதியை காத்துட்டு ஏதோ இருக்கிறத தள்ளின்னு போனாலும் இருக்காங்களே தவிர,
இந்த கவர்மெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நிதி ஒதுக்குறதுலேருந்து இந்த இந்த 2 ஸ்டேட்டுமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஏதோ அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து யோசிக்கக்கூடிய விஷயம். மற்றொரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.